அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா FANUC CNC இருக்குது இல்லையா, அதோட ஆப்ரேட்டிங் லாங்குவேஜ் எப்படி மாற்றுறது. இப்போ வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் இருக்குது, இந்த இங்கிலீஷில் வந்து வேறு லாங்குவேஜுக்கு மாற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்ற முடியும். அது வந்து எப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம இந்த செட்டிங்ஸ்னு இருக்கும் இல்லையா, ஆப்செட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கும்ல, அதில் நீங்கள் இந்த ரைட் சாஃப்ட் இருக்குல்ல ஆரோ, இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல கார்டுக்கு பக்கத்தில் வரும் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் வரல அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன் செட்டிங்கில் போய்ட்டு நம்மளுக்கு மோடு வந்து எம்டிஐயில் இருக்கணும். எந்த மோடாக இருந்தாலும் எம்டிஐ மோடில் மாற்றிட்டு இந்த பராமீட்டர் ரைட் இருக்குல்ல, இதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. இதை எனபிள் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பராமீட்டர் நம்பர் 3280. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்எல்சின்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து 1 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகாது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 0ன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றணும். ஓகே, இந்த லாஸ்ட் இருக்குல்ல 3280ல் இந்த லாஸ்ட்டு பிட்டு இங்கேருந்து பார்க்கும்போது லாஸ்ட்டு, இது வந்து ஃபஸ்ட்டு 3280#0 புரியுதுங்களா. இதை வந்து நம்ம 0ன்னு மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அங்கே என்ன ஆகும், ஆஃப்டர் செட்டிங் டைரெக்டாக போனீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல லாங்குவேஜ்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்துடும், இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் லாங்குவேஜ் டு டிஸ்பிளேன்னு இருக்குல்ல, ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துடும் என்ன லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா, உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து மாறிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இப்போ நான் ஜஸ்ட் அது ஆப்ரேஷன் வந்து அப்ளை கொடுத்தேன். அப்ளை கொடுத்ததுமே நம்மளுக்கு என்ன ஆச்சு, நம்மளுடைய சிஸ்டம் லாங்குவேஜ் வந்து மாறிடுச்சு. இது இப்போ வந்து நான் ஜாப்பனீஸ் கொடுத்துருக்கேன், எல்லாமே ஜாப்பனீஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம லாங்குவேஜை வந்து மாற்றணும். சப்போஸ் தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் இது வர வைக்க தெரியல அப்படின்னா 3280ல் போய்ட்டு நீங்கள் அந்த பராமீட்டரை வந்து 1 0 மாற்றினீங்க அப்படின்னா நம்மளுக்கு அங்கே ஸ்க்ரீன் வந்துடும். அதேமாதிரி 3281ல் லாங்குவேஜ் ஃபார் டிஸ்பிளேன்னு இருக்குது இல்லையா, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன லாங்குவேஜ் கரெக்டாக செலக்ட் ஆகிருக்கோ அது வந்து இங்கே வந்து தெரியும். இப்போ நான் வந்துட்டு ஜாப்பனீஸ்க்கு மாற்றுறேன். இப்போது நம்ம பராமீட்டரில் போய்ட்டு பார்க்கலாம், 1ன்னு வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ். இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 3280ன்றது டைனமிக் டிஸ்பிளே லாங்குவேஜ். 0 வந்தால் எனபிள் இருக்கும், 1னா டிசபிள் ஆகிடும். 3281ல் பார்த்தோம்ல 1னா ஜாப்பனீஸ். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக வந்து என்ன லாங்குவேஜ் இருக்கோ, இப்போ வந்து நம்ம என்ன லாங்குவேஜ் கரண்ட்டாக யூஸ் பண்ணுறோமோ அது வந்து இந்த இடத்துல இந்த பராமீட்டரில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். புரியுதுங்களா. ஸோ இப்படி தான் வந்து FANUC CNC மிஷினோட டிஸ்பிளேவோட லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து மாற்றக்கூடிய ப்ரொசீஜர். அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு டிப்போட பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.